வெண்டைக்காய் அதாவது ஓக்ரா ஒரு சத்தான காய்கறி. இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். வெண்டைக்காயின் பயன்கள்: செரிமானத்திற்கு நல்லது. இதில் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் அதிகமாக உள்ளது. மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும். வெண்டைக்காயில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் நார்ச்சத்து இதில் உள்ளது. இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி: வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. கண் பார்வைக்கு நல்லது. வைட்டமின் ஏ மற்றும் பிற சத்துக்கள் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன. எலும்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது. வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன. சத்துக்கள்: நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, சி, கே, ஃபோலேட், பொட்டாசியம், மக்னீசியம். கவனிக்க வேண்டியது: அதிக எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதற்கு பதிலாக பொரியல், குழம்பு, கூட்டு அல்லது வேக வைத்த வடிவத்தில் சாப்பிடுவது ஆரோக்கியமானது. சிலருக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று உப்புசம் ஏற்படலாம். ஒரு நாளுக்கு 50 கிராம் மற்றும் 100 கிராம் அளவில் வெண்டைக்காயை உணவில் சேர்ப்பது பொதுவாக நல்லது. வெண்டைக்காயை பல விதமாக சமைத்து சாப்பிடலாம். வெண்டைக்காயில் பொரியல்: 250 கிராம் வெண்டைக்காயை கழுவி நன்றாக துடைத்து வட்டமாக நறுக்கவும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கவும். வெங்காயம் சேர்த்து வதக்கி வெண்டைக்காயை சேர்க்கவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து மிதமான தீயில் 10 முதல் 15 நிமிடங்கள் வதக்கவும். வெண்டைக்காய் சாம்பார்: துவரம்பருப்பை வேக வைக்கவும். வெண்டைக்காயை சிறிது வதக்கி புளிக்கரைசல் மற்றும் சாம்பார் பொடி சேர்த்து கொதிக்க விடவும். பின்னர் வேக வைத்த பருப்பை சேர்த்து 5 முதல் 10 நிமிடங்கள் சமைத்து தாளித்து இறக்கவும். வெண்டைக்காய் மோர்க்குழம்பு: வெண்டைக்காயை லேசாக வதக்கவும். அரைத்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் விழுது மற்றும் அடித்த தயிர் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்காமல் சூடு செய்யவும். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து சேர்க்கவும். வெண்டைக்காய் கூட்டு: பாசிப்பருப்பு அல்லது கடலை பருப்பை வேக வைக்கவும். வெண்டைக்காயை வதக்கி வேக வைத்த பருப்பு 2, தேங்காய், சீரகம் விழுது மற்றும் உப்பு சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். குறிப்பு: வெண்டைக்காயை கழுவிய பிறகு முழுமையாக துடைத்து உலர்த்தி நறுக்கினால் பிசுபிசுப்பு குறையும். எலும்பிச்சை சாறு அல்லது சிறிதளவு புளி சேர்த்தாலும் பிசுபிசுப்பு குறையும்.